சாதாரண உப்பு பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய மணி மகுடத்தையே அசைச்சு பார்த்த ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் வந்து சொல்ல போகிறேன். அதுக்கு பேர் சால்ட் சத்தியாகிரகா, காந்தியுடைய உப்பு சத்தியாகிரகம். உப்பு ஏழை எளிய மக்களுடைய உணவு, அதுக்கு பிரிட்டிஷ்காரங்க வரியை வந்து போடுறாங்க. அது மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. காந்தி இர்வினுக்கு முன்னாடி லெட்டர் வந்து எழுதிடுவாரு, நீங்க உப்பு வரியை நீக்கலைன்னா நான் உப்பை வந்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுவும் 200 மைல் தொலைவு நடந்தே போய் இர்வினுக்கு சிரிப்பு தாங்க முடியாது. 60 வயசு கிழவனால என்னத்தை பண்ண முடியும் சொல்லி அசால்ட்டை விட்டுருவாரு. ஆனால் காந்தி அதை வந்து அழகாக ஸ்ட்ரக்சர் பண்ணுவார். அதை ஒரு புனித போர்னு சொல்லி அறிவிப்பார். காந்தி ஒவ்வொரு வில்லேஜை தாண்ட 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 கூட்டத்தோட எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிக்கும். கடைசியில் காந்தி உப்பு சட்டத்தை மீறி கடற்கரையில் போய் ஒரு கைப்பிடி உப்பை எடுத்து காட்டிடுவார். ஸோ உப்பு சட்டம் மீறப்படுது, பிரிட்டிஷ் க்ரௌனே வந்து அசைக்க பார்க்கப்படுது. நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் ஒருத்தவங்க அடித்து துன்புறுத்தி ஜெயிக்கிறதா வீரம் அப்படின்னு. ஆனால் வீரத்தோட உச்சகட்டமே அகிம்சை தான் சொல்லி காந்தி அன்னைக்கு நிரூபிக்கிறாரு. ஸோ எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி தான் சால்ட் சத்தியாகிரகா. நன்றி.